அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ராம் ரகுநாத் அவர்களுடைய வியக்கத்தக்க ஒரு நிகழ்வை தான் நாம் இன்றைய பகுதியில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமிக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவர்களால் அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு அந்த சிறுமி தள்ளப்பட்டிருக்கார். அவரும் அவருடைய தகப்பனாரும் என்ன செய்வது என்று அறியாமல் தவித்து கொண்டிருந்த நிலையில் நம்மளுடைய ராம் ரகுநாத் அவர்களை நேரில் சந்தித்திருக்கின்றனர். தன்னுடைய தியான பயிற்சியின் மூலமாகவும் தன்னுடைய யோகா முறைகளின் மூலமாகவும் ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தியும் ஜபம் மூலமாகவும் அந்த பெண்ணுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி மருத்துவ பரிசோதனை செய்ய சொல்லி அந்த மருத்துவ பரிசோதனையில் எந்த பிரச்சனையும் இனி இந்த குழந்தைக்கு இல்லை என ரிப்போர்ட் வந்திருக்கு. மிக மிக ஆச்சரியமான ஒரு தகவல். இப்படியும் நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி காண்பித்திருக்கிறார் ராம் ரகுநாத் அவர்கள். இவர் கொடுக்கும் இந்த தெரப்பியானது அனைத்து பொதுமக்களின் வாழ்க்கையிலும் ஒளிரூட்டச் செய்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் இவரிடம் நேரில் அந்த தெரப்பிக்கான பயிற்சி பெற்று அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதால் உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் உடலை விட்டு நீங்குகின்றன. அதற்கு நிதர்சனமான ஒரு சான்று தான் இந்த குழந்தை அப்படின்னே சொல்லலாம். அந்த குழந்தையும் தகப்பனாரும் நேரில் நன்றி தெரிவிக்கும் வகையில் நம்ம கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அது என்னன்றதை நாம இப்ப பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்க பேர் என்ன? நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? என் பேர் வீரசக்தி. நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ராம் சாரை மீட் பண்றதுக்காக வந்தீங்க? என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் பிரச்சனை இருந்துச்சு. அங்கே உள்ள லோக்கல் மருத்துவமனையில் நான் பார்த்தையில் ரிப்போர்ட்டில் சிறுநீரகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இதை முறையாக அணுகினேன். அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு 15 நாள் இருந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு எல்லா ரிப்போர்ட் வந்தோடனே எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் சத டெஸ்ட்டு எடுக்கணும், புரோட்டீன் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி எங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குழந்தை வேறு இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. அப்போ அந்த 4 பேர் எங்களை குழப்பி விட்டாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சத டெஸ்ட்டு அது இதுன்னு எடுத்தீங்கன்னா நாளைக்கு பிள்ளையோடைய எதிர்காலம் ஃபியூச்சர் போயிடும், ஆப்ரேஷனுங்கிறது மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதியா, முடிஞ்ச அளவுக்கு ஊசி மருந்தில் கரைக்கிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் சில தயக்கமாக இருந்துச்சு. சரி, வரலை, பாப்பாவுக்கு பரீட்சை வருது, அதனால் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு பரீட்சைக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு பரீட்சை எழுத விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் மருத்துவமனையில் பழையபடிக்கு நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம். அங்கேயும் போய் நாங்கள் என்ன பண்ணோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். பழையபடிக்கு அரசாங்க மருத்துவமனையில் பார்த்த ரிப்போர்ட்டை அவங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க புதுசாகவே ஸ்டார்ட் பண்ணாங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணி 1.5 மாதமாக அங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அதோடு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம், எல்லாம் பண்ணோம். 1.5 மாதம் சென்று அடுத்த டெஸ்ட் எடுத்தாங்க. 1.5 மாதம் மருந்து சாப்பிட்டு எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதோட எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. அதோட குருஜியோடைய நான் வீடியோ பார்த்தேன். அவர் இந்த மாதிரி ஒரு பயிற்சி மூலயமா ஒரு இது மாதிரி பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அவர்கிட்ட நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது வாங்க, கூட்டிகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னுடைய ஊர் அட்ரஸ் எல்லாம் கேட்டிருந்தார். அப்போ நான் இந்த ஊர் தான், இந்த மாதிரி அட்ரஸில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் தற்செயமில்ல நான் பேசின அன்னைக்குன்னா அவர் தற்செயலில் அந்த பக்கம் அந்த கிராமத்துக்கு போனதுனால என் குழந்தைய பார்த்துட்டு அங்கேயே சில பயிற்சிகள்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 10 நாளை சாப்பிட்டு நீங்கள் ஒரு வாரத்துக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு வாங்க, நான் அதை கிளியர் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஒரு வாரம் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி ஒரு பயிற்சி யோகா இந்த சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி என் குழந்தை கற்றுக் கொடுத்துட்டு திரும்ப நாங்கள் போய் ஒரு மருத்துவமனையில் சில டெஸ்ட்டுகள்லாம் எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி எங்களுக்கு நல்ல விஷயமாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி எங்கள் குழந்தை நல்லா பூர்ணமாக குணமடைஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் ஏழை எளிய மக்கள் இப்படி யாராவது ஒருத்தவங்க ஆப்ரேஷன் அது இதுன்னு போய் உங்களுக்கு பித்து பிடிச்சி போய் என்ன மாதிரி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்து
குருஜியோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவி நாடி வாங்க. கண்டிப்பாக அவருக்கு நல்ல விஷயங்களை நடத்துவார். எங்களுக்கு நாங்கள் உணர்ந்ததுனால இந்த மனப்பூர்வமாக இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன். எத்தனை நாளாக நீங்கள் இந்த பிரச்சனையில் அவதிப்பட்டீங்க? இந்த பிரச்சனை வந்து என் குழந்தைக்கு வந்து 3 மாதமாக இருந்திருக்கு. 3 மாதமாக இருந்திருக்கு. ஆனால் நாங்கள் லோக்கல் மருத்துவமனையில் போய் பார்த்ததுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க கிட்னியில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லி அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் பார்த்ததுனால அது எதுலேயுமே எங்களுக்கு வந்து முழுமையான ஒரு திருப்தி இல்லை. இப்போ கிட்னியில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான பிளட் ரிப்போர்ட்லாம் நீங்கள் எடுத்தீங்களா? ஏற்கனவே எடுத்துட்டு தான் தனியார் மருத்துவமனைக்கு போனோம். அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த மெடிசன்லாம் 1.5 மாதம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இல்லையா? இல்லை எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவங்க ஒரு டாக்டர் சொன்னாங்க, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பதிவில். ஆனால் இந்த குழந்தை மாத்திரையே சாப்பிடலை அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க அவங்க. ஆமாம், மாத்திரையே சாப்பிடல, அதனால தான் அந்த பழைய மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் எங்களுக்கே ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆச்சு. என்னடா இவ்வளவு. ஆனால் மாத்திரை சாப்பிட்டது உங்களுக்கு தெரியும்? தெரியும். நாங்கள் தானே டெய்லியும் மாத்திரை அவங்க சொன்னது மாதிரி கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, அந்த கிட்னிக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பொருளையுமே நாங்கள் உப்பு இல்லாத சாப்பாடு எல்லாமே ப்ராப்பராக நாங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குருஜியை மீட் பண்ணி எத்தனை நாள் அந்த தெரப்பி போச்சு? இங்கே வந்து 1 வாரமாக போச்சு. 1 வாரம் டெய்லி? 1 வாரம் 5 நாள் தான். 5 நாளில் எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக வந்துச்சு. 5 நாள் தான்? 5 நாள் தான். 3 மாதம் அவதிப்பட்டு உங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் 5 நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. நல்ல ரிசல்ட்டு. என் குழந்தைக்கு வந்து நுரையா யூரின் போகும். ஒரு 3 நாள்லேயே அது இந்த யூரின் நுரையா போகிறது நின்றுச்சு. இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ரிப்போர்ட்டும் உங்கள் கையில் இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. இப்போ இந்த 5 நாள் இது முடிச்சதுக்கு அப்புறமான ரிப்போர்ட்டும் வச்சுருக்கீங்க? ரிப்போர்ட் வச்சுருக்கிறேன். புதுசாக எடுத்த ரிப்போர்ட்டு என்கிட்ட இருக்குது. 2 ரிப்போர்ட்டும் இருக்குது. 2த்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? 2க்கு என்ன வித்தியாசம்னா, இவர்கிட்ட வந்து எனக்கு 3 மாதமாக அவஸ்தைப்பட்ட ரிசல்ட்டு எதுவுமே எங்களுக்கு தெரியல. இந்த 5 நாளில் வந்து பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப இதுதான் வித்தியாசம்னு நான் சொல்ல முடியும். 5 நாள் பார்த்தது தான் எங்களுக்கு பெருசாக தெரியுது. இல்லை, நானுமே அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதில் வந்து இப்போ நீங்கள் பழைய ரிப்போர்ட்டில் எல்லாம் 300, 80 அந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது. ஆமாம். இப்போ நீங்கள் சார்கிட்ட வந்து அந்த தெரப்பி கிளாஸ்லாம் முடிச்சு இந்த 5 நாளில் எல்லாமே நார்மல் நில் அப்படின்னு வந்திருக்கு. கண்டிப்பாக. உங்கள் மன மகிழ்ச்சி எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளைகிட்ட கூட நீங்கள் கேட்டுக்கோங்க. என் பிள்ளையோட வாய்ஸ்லேயே நீங்கள் பதிவு பண்ணலாம். ஏன்னா என் பிள்ளைய போல் எத்தனை குழந்தைகள் இருக்குதுங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த இது தெரியணும்ல. அப்படின்னால நீ வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கா எப்படி அது அப்படின்னு உங்கள் வாய்ஸ்லேயே அவங்க சொல்லணும். இப்போ நீ சொல்லு. அப்பா வந்து உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. உனக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தது, எப்படி டெஸ்ட் எடுத்தீங்க, அப்புறம் ரிப்போர்ட் எப்படி வந்தது, இப்போ எப்படி இருக்குது ரிப்போர்ட்டு, இந்த 5 நாளாக தெரப்பி கிளாஸஸ் அதெல்லாம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? உன்னோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது? நீ என்ன ஃபீல் பண்ணுற? இதுக்கு முன்னாடி உனக்கு பெயின் இருந்ததா? என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தது? முன்னாடி வந்து வலிக்கும். இப்போ வந்து 5 நாளாக வலி இல்லை. அந்த வலி வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு உனக்கு? நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கா இல்லை சுத்தமாகவே வலி இல்லையா? சுத்தமாகவே வலி இல்லை. நார்மல் ரிப்போர்ட்டும் நார்மலாக வந்துருச்சு. ரிப்போர்ட்டும் நார்மல்னு வந்துருச்சு. இப்போ என்ன மாதிரி இங்கே உனக்கு சொல்லி கொடுத்தாங்க? அந்த தெரப்பிலாம் எப்படி சொல்லி தந்தாங்க? அவங்க செய்வாங்க, அதை பார்த்து நாங்கள் செய்வோம். அது அவர் வந்து உனக்கு கற்றுக் கொடுத்தாரா எப்படி பண்ணணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க? சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த வலியெலாம் இருந்தால் அது தியானத்திலே இது பண்ணாங்க. தியானத்திலேயே அந்த வலியை குறைக்கிற முறைகள்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ வீட்டில் போய் அதை ட்ரை பண்ணி பார்த்தியா? அந்த தியானம் எப்படி பண்ணுறது அப்படின்றத ட்ரை பண்ணியிருக்க. உனக்கு அது ஒர்க் அவுட் ஆகி இந்த 5 நாள்லேயே நீ அந்த வலியிலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியில் வந்துட்ட. ஆமாம், ரொம்ப அருமை. ஏன்னா கிட்னியில் பிரச்சனை அது 5 நாளில் க்யூர் பண்ண முடியுன்றதை நானே தான் ஃபஸ்ட்டு தடவையாக கேட்குறேன். உங்கள் 2 பேரையும் நிஜத்தில் நேர்லேயே பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த வலி எல்லாமே குறைஞ்சிருச்சு இல்லையா? உன் மனநிலை இப்போ எப்படிமா இருக்குது? ஏன்னா நீ தான் அந்த கஷ்டத்தில் இருந்திருக்க, இப்போ நீ அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்திருக்க. அப்போ நீ சொல்லணும் எப்படி இருந்ததுன்னு. முன்னாடி விட இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்குது. ரிப்போர்ட் நார்மலாக வந்துருச்சு. நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க. ஓகே, உனக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன். உன் ஹெல்த் நல்லா இருக்கணும்னு நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். இப்போ இதுக்கு ஏதாவது பற்றிய சாப்பாடு வகைகள் ஏதாவது சொன்னாங்களா உங்களுக்கு? நான் வந்து முன்னாடி லேஸ் ஐட்டம் அது நிறைய சாப்பிட்டேன். இப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இவங்க வந்து
கடையில் உள்ள மசாலா அதெல்லாம் சேர்க்கக்கூடாது, எண்ணெய் பொருள் இப்போ சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிவி பழம் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நீ அதை ஃபாலோ பண்ணுறிய இப்போ? ஏன்னா உன்னுடைய ஏஜில் இருக்கும்போது அந்த ஜங்க் ஃபுட்டுக்கு அடிமையாகிற பசங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. பரவாயில்ல, நீ அவர் சொல்கிறத கேட்டு கரெக்டாக இந்த 5 நாளும் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் சாப்பிடாம இருந்திருக்க. இன்னும் ஃபர்தர் லைஃப்லேயும் நீ அதை சாப்பிடாம நல்ல ஹெல்த்தியான சாப்பாடாக எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? கிவி பழம் டெய்லி சாப்பிடு அவங்க சொன்ன மாதிரி. இன்னும் நீ நல்லபடியாக உடம்பு தேறி வரணும்னு நாங்களும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சந்தோஷமாக நீ இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசீர்வாதமும் கூட. ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு உடம்புல ஒரு சில ட்ரீட்மெண்ட் ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஒத்துக்காது. மேபி அதனால கூட உனக்கு இது ஆகாமல் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க கொடுக்குற தெரப்பி அப்படின்றது மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் சின்ன குழந்தையிலேருந்து முதியவர் வரைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கிளாஸ் தான் சார் நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. நான் பார்த்து உணர்ந்திருக்கேன். மனசார நானும் என் குழந்தைய உணர்ந்துருக்குறோம். அவர் கொடுக்குற அந்த பயிற்சி, அவர் கொடுக்குற அந்த தியானம், அவர் சொல்லும் விதம் எல்லாமே மனதளவில் நாங்கள் உணர்ந்து தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். இது என்ன சொல்கிறதுன்னா, ஏதோ என் குழந்தை வந்து செத்து பிழைச்சதுக்கு சமமாக புரியுது சார். நீங்கள் பேசும்போதே உங்களோட ஆனந்தம் எனக்கு புரியுது. ஏன்னா எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, இப்போ எந்த அளவுக்கு அதுலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க அப்படின்றத உணர முடியுது நீங்கள் பேசும்போது. ஆஸ்பத்திரியில் வந்து தண்ணி மட்டும் 1-200 குடிக்க சொன்னாங்க. எங்கள் குருஜி வந்து 3 நாள் இந்த ஃபீலிங் பண்ணும்போது, நீ 3 லிட்டர் தண்ணி குடி, நீ தண்ணியை குடிச்சு இதை வெளியாற்று அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது 1-200 எங்கே இருக்குது, 3 லிட்டர் தண்ணி எங்கே இருக்குது? அப்படி இருக்கும்போது அந்த தண்ணியை குடித்ததுக்கப்புறம் என் பாப்பாட்ட நானும் கேட்டேன், ஏதாவது யூரினில் பிரச்சனை ஏதாவது இருக்காப்பா அப்படின்னா, அந்த 3 நாள் அந்த நுரையா போகிறது நின்றுச்சு அப்படிங்கும்போது அவர் மேலே முழுமையாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல், மற்றவங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றிம்மா, நன்றி. உங்களுக்கு நன்றி.